முதலாளியாக நான் வேலை செய்கின்றேன். இந்த சர்வதேச பிரச்சனை என்றது 2 வருஷம் காலாவாசம்ன்றது அது பொய்யான பிரச்சனை, பொய்யான வேலை. அது ஏன்னு சொன்னால் இது அரசாங்கம் கன பிரச்சனை ஒரு எந்த வித உண்மையோ இதை இந்த 2 வருட காலம் 2009 பிறகு இந்த பிரச்சனையும் இருக்கையில். ஆனால் அந்த 2 வருஷம் காலாவாசம்ன்றது என்னம் காலத்தை நீடித்து கொண்டு 2 வருஷத்துக்கு குறைந்த இதை இல்லாமல் செய்கிறது நோக்கம் தான் இந்த பிரச்சனை. இது எங்கள் அரசியல்வாதிகள் இது சர்வதேசத்தோடு அரசாங்கத்தோடு இணைஞ்சு கொண்டு இந்த பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களை ஏமாற்றி செய்யக்கூடிய வேலை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய. மற்றபடி இதில் எந்த பிரியசனமோ 2 வருஷத்தால் எதுவும் நடக்க போகிறதும் இல்லை. 2009க்கு பிறகு 2 வருட காலத்தில் யுத்தம் முடிஞ்சும் எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஆனபடியானால் எந்த உண்மையோ எந்த இதையும் ஏற்கவில்லை. மூதூர் படுகொலை அதை எடுத்து பார்த்தால் அதை விசாரணை செய்து இராணுவத்தை நீதிமன்றத்தால் விட்டுரைக்கணும். ஆனபடியால் இது எந்த ஒரு விசாரணையோ எப்படி சாதாரணமாக எடுத்து பார்க்க ஏதாவது ஒரு பிரச்சனையோ அரசாங்கம் தண்டனை வழங்கினதே கிடையாது. ஆனபடியால் இது சர்வதேசம்ன்றது பொய்யான வாக்கு, சர்வதேசமும் பொய்யான. ஏன்னு சொன்னால் இதுதான் நடக்கும் காலகாலம் நடந்துகிட்டு எங்கட பிரச்சனை. இப்போ இந்தியா நடுநிலையாக நிற்க வேண்டாது எந்த பொய்யல அரசியல்வாதி எங்கட அரசியல்வாதி இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கணும். இனிமேல் இந்த மக்கள் ஏமாறக்கூடாது. இனிமேல் இந்த அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு பாடம் புகட்ட வேணும். இனிமேல் இந்த யார் என்ன செய்யணும்னு சொல்லி பாடம் புகட்டி செய்தால் தான் இதை எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் போது. இனிமேல் இந்த 2009 எங்கள் தமிழன் விடிவு முடிஞ்சு வேறு இனி எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும்ன்றது சர்வேத்தை நம்பிக்கோ இனி இது மாற முடியாது. இது இன்னும் 2 வருஷம் கடந்தா போகிறாரு. இன்னொரு பிரச்சனை கொண்டு வரணும். இன்னும் காலம் நீடிச்சு இது எங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு பிரச்சனை கிடக்கும். அப்படியே காலம் முடியாது மக்களை மூடி மறைக்கிற பிரச்சனை தான் இது இருக்குது. ஆனால் இந்த காலாசம் கொடுக்குறன்றது பொய்யான பிரச்சனை. அது பொய். இனிமேல் நடக்க போகிற விஷயம் இல்லை. ஆனால் இது எங்களோட அரசியல்வாதி நாங்கள் நம்பியிருந்த அரசியல்வாதி எங்களுக்கு மாற்றி இடிக்கணும். அது மட்டும்தான் அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. இது நான் சாதாரணமாக எனக்கு படிக்கல பள்ளிக்கூடம் போகல இதை பற்றி தெரியாது. எனக்கே சாதாரணமாக இப்படி இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை விட இத்தனை படித்தமாக இதோட அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுதான் உண்மையான்ற இதை நான் உணர்ந்துக்கிறேன். ஆனால் மக்கள் இதை சிந்திச்சு இனிமேல் அரசியல்வாதிக்கு ஓட் போடக்கூடாது. இனிமேல் இதை தெரிஞ்சு யார் இப்படி சேவையில் செய்யணும்னு அதை தெரிவு செய்யணும். அரசியல் யார் அரசியல்வாதி என்ன செய்யணும்னு மக்கள் தெரிவு செய்து அதே இனிமேல் எலெக்ஷனில் இருந்தோ இல்லை எங்கள் இதில் பரவாயில்ல இருந்து அவையே நீக்குறது தான் உண்மையான நல்லவர்கள் தெரிவு செய்யணும். என் பேர் சதீஷ். நான் குப்பளத்துக்கு நானெல்லாம் தரிசனம் பண்ணி தலைவராக இருக்கிறேன். இன்னொரு சந்திக்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் கேள்வி இந்த சர்வதேச விசாரணைக்கு 2 வருஷம் காலவாசம் வழங்கினதை பற்றிய கேள்விகள் கேட்குறீர்கள். அது பார்க்க போனால் அது எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் செய்கிற செயல்பாடு புட்டுமுழுதாக கூட அவர்கள் லட்சம் பெறும்போது வருவார்கள். விடுதலை புலிகள் மாநிலங்களை பற்றி விளையாட்டி கொண்டு மாநிலங்களுடைய வீரவசனம் பேசிக்கொண்டு அவர்களை புனிதமாக்கி பேசிக்கொண்டு வருவார்கள். ஆனால் இன்று நிலைமை போகிற மாதிரி கிடையாது. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஒரு மாவீரர் அவர் ஒரு திட்டு பிரங்கனி படையணியில் இருந்தவர். அவர் படம் போடும் அந்த போராளி இப்போ பிச்சு எடுத்து கொண்டு இருக்கிறேன் பவுனியாது. அந்த இது ஒரு ஃபேஸ்புக்கில் நான் பார்த்துருக்கேன். அப்போ எப்படியான ஒரு கட்டம் தான் இருக்குது. அதோட சம்பந்தனையாக சொல்கிற எலெக்ஷன் வரும்போது வீரவசனம் பேசி கொண்டு வருவேன். பேருந்து பார்த்தால் விடுதலையே மறந்துருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மற்றது கொழும்பு தலைமையகத்தோடு இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கொழும்பு தலைமை அரசியல் நிலப்பாட்டோடு இருக்கிற கட்சிகள் அவ்வளவும் இன்றைக்கு புலியான நோக்கத்தெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. என்று கேட்டால் அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு நிகழ்வு வெளிப்படையாக சொல்லக்கூடாது. என்னென்னு கேட்டால் இப்போ 2 பேர் திட்டமும் பத்திரிகைகளையும் இந்த ஃபேஸ்புக்கு இதில் பார்த்தாலும் கொண்டு இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அது இந்த நிலப்பாடு ஒரு அடிமத்தனமாக போய் கொண்டே இருக்குது. அகலவாசம் 2 வருஷம் கொடுத்துருக்கு. 2009 இருந்து வரைக்கும் ஒவ்வொரு பேர் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்போது எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று சரியான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன். இப்போ ஜனாதிபதி வந்துட்டார், இந்த முறை எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றால் எல்லாரும் எதிர்பார்த்தது. ஆனால் காலம் இப்போ மாறி போச்சு.
இன்றைக்கு பார்த்தால் 2 வருஷம் கால அவகாசம் கொடுத்துருக்கு. ஆனால் அது வந்து கண்துடைப்பு. இனி 2 வருஷம் பிற்போட்டப்பட்டுள்ளோண்டு 2 வருஷத்துக்கு பிறகு இன்னும் கதை கேள்வாங்க, இன்னும் ஒரு கால அவகாசம் கேட்பாங்க. இப்படியே போய் கொண்டு இருந்தால் எங்களுக்கு சுதந்திரம் கிடைப்பதும் இல்லை, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதும் இல்லை. எத்தனையோ அப்பாவி மக்கள் இறந்திருக்கிறார்கள், அவருக்கு ஒரு சீரியான தீர்வும் கிடைப்பதில்லை. இப்படியான கட்டம் தான் எங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்குது. இப்போ யாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் விளங்கும், இது நடக்கிறதுக்கு எல்லாம் புள்ளியான்னு தெரியும். ஆனால் ஒரு தரம் அதை பற்றி கதைக்கிறதும் இல்லை, அதை கேட்கறதுக்கும் ஆக்கள் இல்லை. இன்றைக்கு நாங்கள் கைகட்டி கூனி வாழ்கிற நிலைமையில் இருக்கிறோம். எழுத்துக்கள் கேட்டால் எங்களுக்கு அது பின்னால் பெரிய விளைவுகள். அப்படியான சூழ்நிலை சாதாரண மக்களே ஒரு கேள்வி கேட்க இல்லாத நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்படியான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம், ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியான கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 வருஷம் என்று சொன்னது வந்து அது பொய் பேச்சு. ஆனால் இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அதை பற்றி ஒரு சர்வதேசம் ஒருத்தரும் கேட்பார் இல்லை, கவனிப்பார் இல்லை. இப்படியான கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது இப்படியே எல்லோருடைய அபிப்பிராயங்களை பெற்று இந்த 2 வருஷத்துக்கு பிறகு கொடுக்குற தீர்வு அது எங்களுக்கு முன்னு கிடைக்க வேணும், சுதந்திரம் கிடைக்க வேண்டும். நாங்கள் எங்களோட நாட்டில் நிம்மதியாக வாழணும், சுதந்திரம் வாழணும் என்றதுதான் எங்களுடைய ஆசை. மக்கள் நலன் பேணும் அமைப்பின் தலைவர் ஜெகபாலன் பேசுகின்றேன். தற்போதைய நிலையில் தமிழ் கூட்டமைப்பின் நிலைப்பாடும் தமிழ் மக்களின் நிலைப்பாடும் எவ்வாறு உள்ளது என்பதனை நான் இந்த நிகழ்வின் ஊடாக தெரிவிக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த கால அவகாசம் தமிழ் கூட்டமைப்பினரால் இந்த ஐநா தீர்மானத்துக்கு ஆன கால அவகாசம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த 2 வருடங்கள் என்பது கூடுதலான ஒன்று. முதலில் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கால அவகாசம் என்பது கட்டாயம் தேவையான ஒன்று. ஏனென்றால் இந்த விடயத்தை இன்றுடன் முடிக்கக்கூடிய விடயமல்ல, கால அவகாசம் தேவை. அதனால் இந்த முறை கூட்டமைப்பிடம் அனுமதி அரசு கேட்டிருந்தாலும் அதற்கு கூட்டமைப்பு சில முடிவுகளை, அதாவது சில நிபந்தனைகளை விதித்திருக்கலாம். முதலாவது, இந்த இடம்பெயர்ந்த மக்கள் முழுமையாக குடியமர்த்தப்பட வேண்டும். 2வது, அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் மாத்திரமே நாங்கள் இந்த நிபந்தனையை தங்களுக்கு வழங்க முன்வருவோம் என்றொரு நிபந்தனையை விதித்திருக்கலாம். அவ்வாறு நிபந்தனை விதிக்காமல் எமது தேவைகள் நிறைவு செய்யப்படாமல் கூடிய கால அவகாசத்தை வழங்கியது தவறு. ஏனெனில் மக்கள் மத்தியிலே, அதாவது இந்த கால அவகாசம் வழங்கப்பட்ட 2 நாட்களிலே 11 எம்பிக்கள், கூட்டமைப்பு எம்பிக்கள் ஐநா சபைக்கு கடிதம் அனுப்பியதும், அதன்பின் கூட்டமைப்பினர் வவுனியாவில் கூட்டத்தை கூட்டி ஏகமனதாக தீர்மானித்ததும் 2 முக்கிய வேறுபாடு உள்ள விடயம். அதாவது கூட்டமைப்பின் ஒற்றுமை என்பது முன்னமே, இந்த தீர்மானத்தை அறிவிக்க முன்னமே அந்த கூட்டத்தை கூட்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அவ்வாறு இல்லாது பிறகு கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்தது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. உண்மையிலே மக்கள் கூட்டமைப்பின் ஒற்றுமை மற்றும் ஒற்றுமையாக நின்று இந்த தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வாக்களித்தார்கள். ஆகவே ஒற்றுமை என்ற விடயத்தை கட்டாயம் மேம்படுத்த வேண்டும். சகல கட்சிகளுடன் சம்மதத்துடனே சில முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளும் கூட்டமைப்பின் தலைமை நல்ல ஒரு முடிவு எடுத்தால் அதற்கு சாதகமான சமிக்கைகளை காட்ட வேண்டும். தற்போது நடைபெறும் அரசியல் என்பது, அதாவது ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம் என்றால் ஆரம்பத்திலே நடைபெற்ற அரசியல் அதாவது அரசியல் நேரடி அரசியலாகவும் ஒரு இணக்க அரசியலாகவும் இருந்தது. அது இல்லாத காலகட்டத்திலே அகிம்சை போராட்டம், பின்னர் ஆயுத போராட்டம். தற்போது நடக்கின்ற அரசியல் ராஜதந்திர ரீதியான போராட்டம். ஆகவே சகலருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி செய்கிற அரசியல் ராஜதந்திரம் அல்ல. அதை முதல் மக்களும் புரியணும், கூட்டு கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜதந்திரம் என்பது குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு மத்தியிலே வைத்துக்கொண்டு நகர்த்துவது தான் ராஜதந்திர அரசியல். அந்த அரசியலிலே போய்கொண்டிருக்கின்ற கூட்டமைப்பு எந்த அளவு தூரம் நமது மக்களின் உரிமைகளை பெற்றுத்தரப் போகிறது என்ற விடயத்திலேயே அதன் எதிர்காலம் தங்கி இருக்கிறது. ஆகவே மக்களது விருப்பம் கூட்டமைப்பை உடைக்கக்கூடாது என்றும் அது நல்ல முறையிலே செயல்பட வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் மக்களின் கருத்துக்களையும் அறிந்து கூட்டமைப்பில் உள்ள சகல கட்சிகளின் கருத்துக்களையும் அறிந்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும்படியும் இந்த ராஜதந்திர நகர்வுகளை எந்த சக்திகளும் குழப்ப தேவையில்லை என்றும் குறிப்பிடுவதுடன்
இனிவரும் காலங்கள் அந்த வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் கூட்டமைப்பின் வெற்றி எதில் தங்கியுள்ளது என்றால், அதாவது இந்த வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் குறிப்பிட்ட ஒரு அரசியல் தீர்வை பெற்றெடுப்பது கூட்டமைப்பின் தலையாய கடமை. அவ்வாறு செய்ய தவறும் இடத்து மாற்று தலைமை பற்றியும் மாற்று கூட்டமைப்பு பற்றியும் மக்களே சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே கூட்டமைப்பினர் இந்த விடயத்தை நிதானமாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள், நல்ல பதிலை எமக்கு பெற்றுத் தருவார்கள் என்றும், அதுவரை மக்கள் அமைதி காத்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றும், கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கின்ற கட்சிகளும் ஒற்றுமையாகவும் ராஜதந்திரத்தினுடனும் செயல்பட வேண்டும் என்றும், அவ்வாறு இல்லாது இந்த விடயத்தையும் கூட்டமைப்பையும் குழப்பி பெரும்பான்மை இனத்தவரது அதாவது சூழ்ச்சிகரமான செயல்பாட்டுக்கு துணை போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதுடன், மக்கள் சார்பாக அதாவது இந்த ஒற்றுமையினூடாக இந்த உரிமையை பெற்றெடுக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்.